ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்ட எப்படி சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். இதுல பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப கம்மியா வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப கம்மியா வரதால பார்த்தீங்கன்னா இந்த வெசல் எல்லாம் சிலிண்டர் 2 சிலிண்டர் இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாவே பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. இப்போ இது பேக் வாஷ் பண்ணி பார்த்ததுல அதுல பார்த்தாலே நீங்க தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்ல வீடியோ பார்த்தாலே எஃப்ஆர்வி வெசல் ஃபுல்லாவே அடைப்பு ஏற்பட்டு தண்ணி சரியாவே இன்புட் வரல. ஆர்ஓக்குள்ள பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் எந்த ஒரு ப்ராசஸுமே இல்ல சரியா. அதால பாத்தீங்கன்னா இந்த 2 சிலிண்டர் இப்ப கிளீன் பண்ணி ஃபுல் சர்வீஸ் ஆர்ஓ எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க சின்னதா ஒரு ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடியோ பாருங்க. அந்த ஒர்க் தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்ப நடக்க போகுது. உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆர்ஓ பத்தி எல்லாமே சொல்றேன். எஃப்ஆர்வி வெசல் பேக் வாஷ் வைக்கிறதுக்கு அது மல்டிபோர்ட் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கையில வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அது புஷ் பண்ணி ரைட்ல இல்ல லெஃப்ட்ல சுத்தினாலே பேக் வாஷ்ல வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த வீடியோக்குள்ள என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா எஃப்ஆர்விஎஸ்எல் கார்பன் சாண்ட் மீடியா இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள எப்படி கிளீன் பண்ணி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறேன். இதுக்கு ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா கார்பன் ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கார்பன் சாண்ட் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இது ஷார்ட்கட்டா உங்களுக்கு காட்டியாச்சு. இது உள்ள பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோல எல்லாமே காட்டியாச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்றது, பைப் கனெக்ஷன்ல இருந்து வெசல்ல இருந்து எப்படி கிளீன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் பாத்தீங்கன்னா கார்பன் சாண்ட் மீடியா ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. இது போல தான் பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி எல்லாமே எடுக்க போறோம். உங்க வீட்லயே ஆர்ஓ பிளான்ட் இருந்தா, நீங்க ஆர்ஓ பிசினஸ் பண்றவங்களா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே ஆன்சர் கிடைச்சிடும். உங்களுக்கு எதுவா இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவை. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் சம்பந்தமான சேனல். இது பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்க விரும்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பவுமே ஆதரவா இருப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைவாவே வீடியோ கால் வச்சு எல்லாமே காட்டுவோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே சர்வீஸ் பண்றது எல்லாமே. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எப்படி ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் ரிமூவ் பண்ணியாச்சு. கனெக்ஷன் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இது மல்டிபோர்ட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மல்டிபோர்ட் வால்வை தான் இப்ப ரிமூவ் பண்றோம். இது பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம மூடி திறக்கிறோம் பாத்தீங்களா, அதே டைப்ல பாத்தீங்கன்னா எடுக்கணும். இது பாத்தீங்கன்னா எடுத்தாச்சுங்களா, நடுவுல பைப் இருக்கு பாருங்க. இன்னொரு டைம் கூட காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது நடுவுல அந்த பைப் இருக்குங்களா, அந்த பைப்பை எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பைப் எடுக்கணும்னா பாத்தீங்கன்னா உள்ள இது சாண்ட் மீடியா எல்லாமே இருக்கும், சாண்ட் இருக்கும். அது பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம கீழே இதை சாய்க்க போறோம். இது கீழே சாய்ச்சிட்டு அடுத்தது தண்ணி விடக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா ஏன்னா இது போல சேக் பண்ணணும். ஃபுல்லா சேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் தண்ணி வெளியே விடணும். ஏன்னா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியை விட்டுட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். சாண்ட் மீடியா நல்லா கிளீன் ஆகி அந்த டஸ்ட் எல்லாமே வெளியே வராது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா. இப்ப இந்த போல சேக் பண்ண உடனே இப்ப விட்டோம்னா அங்க பாருங்க எந்த அளவுக்கு டஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அடைப்பு ஏற்படுது இல்ல, அந்த இந்த தண்ணி எல்லாமே வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்மெல் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளீன் ஆகி வரும். ஓரளவு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வர ஆரம்பிச்சிடும். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இப்ப வருது பாருங்க, அங்க பாருங்க. இது போல நல்லா கொஞ்சம் சேக் பண்ணி நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கூடவே பாத்தீங்கன்னா சேக் பண்ணா நல்லா வர ஆரம்பிச்சிடும். டஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அடைப்பு ஏற்பட்டாலும் எந்த ஒரு இது இருந்தாலும் கல்லு மண்ணு எல்லாமே. இப்பதான் அந்த பைப் இது போல சேக் பண்ணிட்டு அந்த நடுவில் இருக்கு பாத்தீங்களா பைப், அது எடுக்க போறோம். நம்ம ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்ம மோட்டர் எல்லாம் ஃபுட்பால் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, அது போல பாத்தீங்கன்னா அந்த பைப்புக்கு கீழே இருக்கும். அந்த ஃபுட்பாலை தான் இப்ப வெளியே எடுக்க போறோம். கொஞ்சம் குண்டா கருப்பு கலர்ல இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு பைப்பை நடுவில் வச்சுட்டு தண்ணி உறிஞ்சும் பாத்தீங்களா, அந்த உரியிற டைப் தான் பாத்தீங்கன்னா இது. தண்ணி உரியறது உள்ள இருக்கு. அதை இப்ப வெளியே எடுக்க போறோம். வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆரோ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. எம்பிஆர் ஆரோ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இதை ரிமூவ் பண்ணி எடுக்க போறாங்க பாருங்க. நான் சொன்ன பாத்தீங்களா அந்த பைப்பு இது பாருங்க, ஃபுட்பால் டைப் சொன்ன பாத்தீங்களா, கருப்பு கலரா இருக்கும்ட்டு வெளியே தச்சிங்களா, இதுதான் தண்ணி உறிஞ்சும். இது தண்ணி உறிஞ்சி நம்ம மல்டிபோர்ட் வால்வுல கொடுத்து அடுத்தது
ஆர்ஓ ப்ராசஸுக்கு போகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர் மெமரின்னு எல்லாம் ஃபில்டர் ஆகி வெளியே வர்றதுக்கு இதுதான் உதவும். வந்து பாத்தீங்கன்னா தண்ணி உறிஞ்சும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா கல்லு தான் இருக்கும். நம்ம கொயாங்கல் மாதிரி யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அது போல கல்லு தான் இது வந்து பாத்தீங்கன்னா. இப்ப இதுல இருந்து ஃபுல்லாவே வெளியே எடுக்க போறோம். அந்த மெட்டீரியலை வெளியே எடுத்து நல்லா இதை வந்து கிளீன் பண்ணணும். கார்பன் சாண்ட் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல கார்பன் இல்ல, வெறும் சாண்ட் மட்டும் தான் இருக்கு. ஆனா நம்ம ஃபில் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் கார்பனை மிக்ஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா இதுலயும் கார்பன் யூஸ் பண்ணா நல்லதான் வந்து பாத்தீங்கன்னா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல கார்பன் எதுவுமே யூஸ் பண்ணக்கணும். ஃபுல்லா சாண்ட் மட்டும் ஃபில் பண்ணிட்டாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கார்பன் யூஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஆக்டிவேட் சாண்ட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இது பண்ணணும். கார்பன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது அரிச்சிடும். சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அரிச்சு இதுவாயிடும், வேஸ்ட் ஆயிடும். கார்பன் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா போயிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியாவை அதுல எல்லாம் சாண்ட் மீடியா ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஆன்சர் கிடைச்சிடும். என் பேர் ராரோ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. எல்லா டெக்னீஷியனும் இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எந்தெந்த ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க இருந்து வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எது வரைக்கும் வீடியோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டுது. தமிழ்காரங்களாம் எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வச்சா நான் பாத்துப்பேன். அதுதான் சிலிண்டர் ஃபுல்லாவே இதை வெளியே இது பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ரா கார்பன் வந்து ஆட் பண்ண போறோம். இந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்பன் இருக்கும் பாத்தீங்களா, இதுல தான் இருக்கு. இந்த கார்பனை எடுத்து நம்ம கொட்டி அடுத்தது இது பண்ண போறோம். இந்த சாக்குல இருக்கு கார்பன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த சாண்ட் மீடியால மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பனை கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டா நல்லது. அப்படியே கிளீன் பண்ணாம போட்டா அதுல இருக்கிற ஃபுல்லா தூளா இருக்கிறது எல்லாமே தண்ணியில மிக்ஸ் ஆகி தண்ணி கலர் மாறும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா நல்லா கிளீன் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணோம். இது போல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த கலர் ஃபுல்லா அழுக்கு எல்லா டஸ்ட் எல்லாமே போற வரைக்கும் நல்லா பளிச்சுன்னு ஒரு குண்டூசி போட்டா கூட நல்லா தெரியணும் தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா. அந்த அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணிட்டா நல்லதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டைம் தான் இதை கிளீன் பண்ண போறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தண்ணி வாட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப இதுவா வந்ததுனாக்கா, அடப்பா வந்தது, கல்லு மண்ணு நிறைய வந்தது, டஸ்ட் வந்ததுனாக்கா சீக்கிரமா சர்வீஸ் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே ரன் பண்ணலாம் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது போல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நம்ம வடிகட்டுற இது மாரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். அரிசி வடிக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வர ஒரு மக் எடுத்து இது வந்து இதுல கொட்டி இது பண்ண கிளீன் பண்ணது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீன் பண்ணது நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ பிளான்ட சர்வீஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எவ்வளவு பேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சீக்கிரமாவும் வேலை முடியும் ஆள் இருந்தாக்கா வந்து பாத்தீங்கன்னா. நீங்களும் உங்க வீட்டுல ஆர்ஓ பிளான்ட் வச்சிருந்தா நீங்க ஓனாவே வந்து பாத்தீங்கன்னா இதை சர்வீஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் சொல்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்தாக்கா அதுல நம்பர் சென்ட் பண்ணுவேன். இல்லைன்னா உங்க நம்பர் சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். என் நம்பர் டைரக்டா கொடுத்தா நிறைய கால் வர ஆரம்பிச்சிருது. அது வந்து பாத்தீங்கன்னா கால் அட்டன் பண்ண முடியல. அதால மெயில் ஐடியில தான் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் வீடியோல கூட எல்லாமே சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பத்தி எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். லைவ்ல வந்து சர்வீஸ் சொல்றேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா லைவ்ல நான் கண்டிப்பா எப்போனாலும் லைவ்ல வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன். ஆர்ஓ எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் மீடியா முடிஞ்சதுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலிண்டர் உள்ள பாருங்க எந்த அளவுக்கு ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சுங்களா. நல்லா ஒரு கல்லு கூட எல்லாமே எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. எஃப்ஆர்பி வெசல் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த வெசலுக்கு நடுவுல அந்த பைப் வைக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்களா நம்ம வந்து நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஃபுட்பால் டைப் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளீன் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசலை கிளீன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர், ரின்ஸ் ப்ராசஸ், பேக் வாஷ் ப்ராசஸ் ஒரு 3-4 ப்ராசஸ் இது வந்து ஒர்க் ஆகும். ட்ரைனேஜ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர்ல ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ், அதுக்கப்புறம் ரின்ஸ் ப்ராசஸ், அதுக்கப்புறம் பேக் வாஷ் ஒரு 4-5 ப்ராசஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபோர்ட் வால்வுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா
அதையும் நல்லா கிளீன் பண்ணிட்டோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார்பன் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் கார்பன் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த சாக்குல வச்சிருந்த பாத்தீங்களா, இந்த சாக்குல வச்சு இந்த கார்பனை வந்து பாத்தீங்கன்னா அதையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு முறை ஃபில்லிங் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் வேணுமோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றதை பொறுத்து தான் பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ண முடியும். வெசல் நல்லா கிளீன் பண்ணியாச்சுங்களா? இன்னமும் நல்லா கிளீன் பண்ணியாச்சு ஒரு முறை பார்த்ததுக்கு அப்புறமும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சாச்சு. மெட்டீரியல் வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப் சொன்ன பாத்தீங்களா, அது இருக்கு பாத்தீங்களா ஃபுட்பால். இதுல வந்து டேப் அடிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லாஸ்டா இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப டேப் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது உள்ள கல் எதுவுமே போகக்கூடாது. நம்ம வந்து ஃபில்லிங் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வெசல் பாருங்க எந்த அளவுக்கு கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் ஆகுது பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்கு இதுல வந்து. எம்பையர் ஆரோ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி எதனா டவுட்டா இருந்தாலும் குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா எந்த குறையா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுவா இருந்தாலும் இது பண்ணிக்கிறேன். நீங்க பண்ற கமெண்ட்ல தான் எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்லே போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வியூவர்ஸ் சப்போர்ட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த கார்பனை வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளீன் பண்ற இப்ப ஃபுல்லா இதுல கொட்டி அவ்வளவுதான். இதுல எவ்வளவு தூரம் போகுது பாருங்க. அந்த கலர் வந்து எல்லாமே ஃபுல்லா போயிடணும். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்ம சேன் மீடியால மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த தூள்லாம் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, பவுடர் மாரி இருக்கும்ல, அந்த பவுடர் மாரி இருக்கிறதெல்லாம் போட்டா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அது வந்து பாத்தீங்கன்னா அதால வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே கிளீன் பண்ணிட்டு பிறகு இது வந்து ஒயிட்டா வர ஆரம்பிக்கும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கருப்பா வருதுங்களா, எந்த அளவுக்கு கருப்பா வருதோ அந்த அளவுக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒயிட்டா வரப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறுத்திக்கலாம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறுத்திட்டு நெக்ஸ்ட் ஃபில்லிங் பண்ண ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கார்பன் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சாக்கை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சிருக்கும். இப்ப தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளீன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவைப்படும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றது, கிளீனிங் ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி பாருங்க. நல்லா ஓப்பன் உடனே கிளீன் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இதை பண்றோம், 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பண்றோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா இது பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லதுதான். இது கிளீன் பண்றதால வந்து பாத்தீங்கன்னா என்ன பலனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியினுடைய சுமை எல்லாம் வரும் பாத்தீங்களா, ஒரு பேட் சுமை எல்லாம் வரும். அது போல இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர் மெமரின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் லைஃப் வரும். கொஞ்சம் இதை வந்து கிளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா ஆர்ஓ பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல வந்து பாத்தீங்கன்னா மெமரின் பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வேலை நிறைய வச்சிடும். மோட்டர் வந்து காயில் போக ஆரம்பிச்சிடும். மோட்டர் வந்து ஓவர் ஹீட்டிங் ஆயிடும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகும், நிறைய ப்ராப்ளம் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு ஏற்பட்டுச்சுன்னா தண்ணி இல்லாம. வெசலையும் கிளீனா வச்சுக்கணும். ஜம்போ ஃபில்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணி போடணும். மாசத்துக்கு ஒரு முறை 2 மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணி கூட போடலாம். இல்லைன்னா நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர்வி வெசல் அந்த பைப் இருக்கு பாத்தீங்களா, ஃபில்லிங் ப்ராசஸ் கிளீனிங் முடிஞ்சிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபில்லிங் தான். ஃபில் பண்ண போறோம். அவ்வளவுதான். இந்த ஃபுட்பாலை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர்ல வைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல பொறுமையா எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா சென்டர்ல வைக்கணும். வீடியோவும் பார்த்துட்டே இருங்க, சொல்றதையும் கேட்டே இருங்க. வீடியோல எந்த குறையா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். இதுல டேப் வச்சாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரலால வந்து புடிச்சிக்கணும். இதை வந்து விடக்கூடாது. கரெக்டா ஒரு விரலால பிடிச்சிக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நடுவுல தான் ஒரு விரல அப்படியே வச்சுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் வரைக்கும், ஒரு பாதி ஃபுல்லா வர வரைக்கும் வச்சுட்டே இருந்தா போதும். பைப் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விட்டுடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மக் வச்சு இது பண்ணலாம், ஒரு வாட்டர் கேன் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்ல தயிர் டப்பா பெருசா இருக்கும் பாத்தீங்களா, அதனுடைய மூடியை வச்சு கூட நீங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க மக் வச்சு தான் யூஸ் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜக்கா, இது வந்து ஜக்கு பேரே மறந்து போகுது எல்லாம். இந்த ஜக்கை வச்சு இது போல தான் ஃபில் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃபில் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஆக்டிவா ஒர்க் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஃபில் பண்ணிடலாம். 1054 சைஸ் எஃப்ஆர்வி வெசல் இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் பெருசு